சந்தோஷமா இப்ப எல்லாருக்குமே சந்தோஷமா ஸ்டார்டிங் வந்து டிவிகேல இருந்து ஒரு ஷெட்யூல் விட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா சனிக்கிழமையிலயும் வந்து எல்லா மாவட்டத்திலயும் போய் பிரச்சாரம் பண்ணுவோம்னு சொல்லி, சில சனிக்கிழமைலாம் வந்து 3 மாவட்டம் இருந்தது. சிலதுல 2 இருந்தது. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 3 மாவட்டம் வந்து முடியாது. இனிமேட்டு வந்து எல்லா சனிமையிலும் 2 மாவட்டம் தான் முடியும் அப்படின்ற மாரி நம்ம டிவிகே தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்திலே வந்து திருச்சி அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் வந்து 3 மாவட்டத்தையும் கவர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய டைம் இஷ்யூ கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டது போட்டதுனால நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து கவர் பண்ண முடியல. அதனால அங்க இருக்க மக்களும் சரி அங்க இருக்க தொண்டர்கள் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. என் தலைவனை பார்க்க முடியலையே, என் தலைவன் ஸ்பீச்சை கேட்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை வந்து ஒரு 2 மாவட்டம் மட்டும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர் பண்ணாதது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சொல்லுவோம், அது எப்பெல்லாம் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்ல சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால இந்த மாதிரி கம்மி பண்ணிட்டாருன்னா, நார்மலாவே வந்து நம்ம தலைவன் வந்தாவே செம்ம கூட்டம் வந்துடும். அந்த மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்திலே வந்து ஏகப்பட்ட கூட்டங்க. நம்ம ஏர்போர்ட்லேருந்தே அந்த மரக்கடைக்கு போகும்போதே அவ்வளோ கூட்டம். 8 கிலோமீட்டர் போகவே வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் வந்து ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து கண்டிஷன்ஸ் வந்து நார்மலாகவே வந்து ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அதுவும் டிவிகேக்கு இது இருக்குது, இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போடுறனால ரொம்ப பெருசாக கவர் பண்ண முடியல. அதனால் வந்து சரி எல்லாரும் ஏமாந்து போவேணாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க நம்ம டிவிகேலேருந்து. ஸோ எல்லாரும் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு சைடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்பா இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறீங்க டிவிகேக்கு மட்டும், எவ்வளோ கட்சிக்காரங்களாம் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் போட மாட்டீங்களே கண்டிஷன்ஸு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாருக்கு பாப்பா போடுறது? டிஎம்கே வந்து எப்படி போட முடியும்? அவங்க தான் வந்து ஆளுங்கட்சி, அவங்களுக்கு போட முடியாது. ஏடிஎம்கே அப்பா அது பெரிய கட்சி, அதெல்லாம் போட முடியாதுப்பா அப்படின்ட்டு. என்டிகேக்கு வந்து கேட்டாங்க, அப்பா அவருக்கு வரதே 10-15 பேர் தான், அவருக்கு என்னப்பா கண்டிஷனை போட்டு அதில் வந்து 5 பேர் போலீஸ்காரங்க தான் நிற்கிறாங்க, இவரு கண்டிஷனை போட்டு நம்மளுக்கு தான்ப்பா பிரச்சனை, நம்மள தான் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க. கம்மிங் சாட்டர்டே வந்து எந்த மாவட்டத்தை வந்து கவர் பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, நாகையும் திருவாரூர் மாவட்டத்தை வந்து கவர் பண்ண போறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக பர்மிஷன்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் கண்டிஷன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற பிளேஸில் வந்து கரெக்டாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதே இல்லாமல் உங்கள் தொண்டர்கள்லாம் வந்து பொதுமக்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் நோண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருச்சியில் வந்து நாங்கள் உங்களை சும்மா விட்டோம், எதுவும் பெருசாக ஆக்ஷன் எடுக்கல, ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்க மாட்டோம், ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன வேணால் எடுங்கப்பா, நாங்கள் பார்த்துருவோம், எப்படி வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி டிவிகே தொண்டர்கள்லாம் இருக்காங்க. எப்பவும் வந்து சில காலேஜில் சில சேனல்ஸ்லாம் வந்து ஒரு கருத்து கண்காணிப்பு வந்து பார்ப்பாங்க. என்னன்னா 2026 இந்த எலெக்ஷன்லாம் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கண்காணிப்பு பார்ப்பாங்க. லயலா காலேஜில் எல்லாம் பார்ப்பாங்க, இந்த சின்ன சின்ன சேனல் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து ஒரு சத்தியம் சேனல்ல வந்து இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. என்னன்னா 2026 யார் சிஎம் ஆவா இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் வந்து டிவிகே தான் வந்து 38% வந்து ஹையஸ்ட்ல இருக்கு. ரெண்டாவது வந்து டிஎம்கே வந்து 26% இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்து 18% இருக்கு. ஸோ நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். உடனே வந்து கமெண்ட்ல ஒருத்தர் கேட்குறான், அப்பா நம்ம சீமான் அண்ணன் எத்த பர்சன்டேஜ்ப்பா, சிக்பா ஓரமா போப்பா, நாங்கள்லாம் பெரிய கட்சி பற்றி பேசினுங்கிறோம், நீ யாருப்பா குறுக்க கோமாளியோடுப்பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கமெண்ட்ல துரத்தி விட்டாங்க. உங்கள் ஊரில் நம்ம டிவிகே தலைவர் விஜய் எப்போ பிரச்சாரம் பண்ண வராருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.